சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வாங்க அரவிந்த், ஏன்னா ஒரே வெள்ளையும் சொல்லியுமா வரைய கலக்குறீங்க. உங்ககிட்ட இருந்து நேர்த்தியான பதில் வேணும்ல எனக்கு. எப்படி சென்றா நிதானமா இருக்கு. நான் எப்பவுமே பிளாக் அண்ட் ஒயிட் தான், பாருங்க அப்படித்தானே வந்திருக்கேன். உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன், கண்டதை கண்டபடி சொல்லுவேன், கண்டபடி சொல்ல மாட்டோம். அவ்வளவுதான். நீங்க சொல்ற கண்டபடி கண்ணால் காண்பது கண்டபடி. ஓகே, நேருடைய முதல் கேள்வி சார், உங்களுக்கு பிடிச்ச ஊர்ல இருந்து வந்திருக்கு, நாகையில இருந்து வந்திருக்கு. பாண்டியராஜன் கேட்கிறார், ரெட்ரோ பட வசூலில் இருந்து 10 கோடி ரூபாய் நன்கொடையை அகரம் அறக்கட்டளைக்கு கொடுத்திருக்கிறாரே நடிகர் சூர்யா. பெரிய விஷயம், பாராட்டலாமே. ஆமா, தான தர்மம் யார் பண்ணாலும் பாராட்டலாம். அது ஆனால் இவர் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. அதாவது பாராட்டுறது ஒரு பக்கம் இருக்க, வித்தியாசமாகவும் இருக்குது. சூர்யா என்கிற அந்த ரெட்ரோ படத்துடைய தயாரிப்பாளர் அவர் தான். அவரும் அவர் தம்பி அவர் நடிகர் கார்த்தி, அவங்க குடும்பம்னு வச்சுங்க. அவங்க தயாரிப்பாளர். அதில் யார் ஹீரோ? சூர்யா அவர்கள். அப்போது தயாரிப்பாளர் வந்து சூர்யாவுக்கான சம்பளம் அது என்னமோ 65 கோடிங்கிறாங்க, 75 கோடி, எவ்வளோ கோடி. பல கோடிகளுக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு. அது ரைட்டு, அது ஏதோ ஒரு கோடி, எவ்வளோ கோடியாக இருந்தாலும் அவ்வளோ கோடி ரூபா அது கொடுக்குறாங்க. அவர் வந்து அதிலிருந்து 10 கோடி ரூபா பணத்தை, அந்த வசூலை, அது முதல் நாள் வசூல். படம் வந்து ஒன்றும் பிரமாதமாக ஹிட்டானதாக தெரியல. தேட்டர்லேருந்து நானும் படம் பார்க்கல, எனக்கு நான் படத்தை பற்றி பார்க்காமல் விமர்சனம் செய்வது நியாயமில்லை. அந்த வகையில் வந்து எனக்கு தெரியல. பட்டு நிறைய இடங்களில் பத்திரிகைகள்லாம் சில விமர்சனங்கள் வந்து கங்குவா 2ன்னு போட்டாங்க. கங்குவா ரொம்ப மோசமாக போச்சு. ஏன் இப்படிப்பட்ட படத்துலலாம் அவர் நடித்தாருன்னு சொல்லி அவர் தந்தை சிவகுமார் வருத்தப்பட்டார் அப்படின்லாம் கூட செய்திகள் வந்தது. உண்மையானு தெரியல, பட் வந்தது தான் நியாயம். எப்பவுமே நம்ம எடுக்கக்கூடிய கதைகளை செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 வெற்றிக்கான வழி. ஒரு ஹீரோவாக, மாஸ் ஹீரோவாக இருக்கிறவங்க அந்த கதையில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது இவங்க என்னதான் மாசு அவங்களுக்கு இருந்தால் கூட அந்த கதை சரியாக இல்லை, ட்ரீட்மெண்ட் சரியாக இல்லைன்னா, திரைக்கதை சரியாக இல்லைன்னால், ரஜினியாக இருந்தால் கூட வந்து அது அடிபட்ட வரலாறு உண்டு. அந்த வகையில் இவர் யாருக்கு கொடுக்குறாருன்னா அகரம் ஃபவுண்டேஷன். அது யாருது? இவங்களுக்கு. இப்போ இதுதான் சூர்யா என்கிற தயாரிப்பாளர், ரெட்ரோ தயாரிப்பாளர். சரி, இந்த பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து இந்த இந்த பாக்கெட்டில், இது யார்? சூர்யா என்கிற ஹீரோ. அவருக்கு ஏதோ ஒரு கோடி கொடுக்குறாங்க, எவ்வளோ கோடியோ சம்பளமாக. அதிலிருந்து முதல் நாள் வசூல் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கோடி ரூபாய் எடுத்து அகரம் ஃபவுண்டேஷனுங்கிறது இந்த பாக்கெட்டில் வச்சுக்கிறார். இந்த பாக்கெட்லேருந்து இப்படி எடுத்து இப்படி வச்சிருக்காரு. அது பண்ணி பார்த்தேன், பருத்தி முட்டை குளோன்லேயே இருந்திருக்கலாமேன்ற மாதிரி. ஆமாம், அது வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் சரியாக போகலைன்ற ஒரு விமர்சனம் வரும்போது முதல் நாள் வசூல் வந்து 10 கோடி அப்படின்னு சொல்லி இந்த புள்ளி விவரம்லாம் போட்டால், முன்னாலெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஜனங்க ஆவலாக பார்த்துருந்தான். இப்போ இவங்களுக்கு டெக்னிக் தெரிஞ்சு போச்சு ஜனங்களுக்கு. இப்படித்தான் முதல்ல 3 நாளில் வந்து அவ்வளோ வசூல் இவ்வளோ வசூல்னு போடுவாங்க. நட்டக்கணக்கை வந்து கடைசியில் கருப்பு வெள்ளையாக்கி செலவை பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னும் ஒரு பொதுவான அபிப்பிராயம், நான் சூர்யா படத்தை பற்றி மட்டும் சொல்லலை, பொதுவான ஒரு சினிமாக்காரங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் முதல் நாளே 10 கோடி வசூலாச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த ஒரு விளம்பரத்துக்காக இந்த தான தர்மம் செய்கிறது நல்ல விஷயம். அகரம் அந்த அறக்கட்டளை மூலமாக பல நல்ல விஷயங்களை செய்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். அதை நம்ம பாராட்டுறோம், வரவேற்கிறோம். அது வந்து ஒன்றும் இல்லை. நடுவில் அகரம் பற்றி ஏதோ சில விசாரணைகள் விமர்சனங்கள் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி நல்ல விஷயங்கள் செய்தால் அதை வரவேற்கிறோம், பாராட்டுறோம். ஆனால் இந்த பாக்கெட்லேருந்து எடுத்து இந்த பாக்கெட்டில் வச்சு, இந்த பாக்கெட்லேருந்து எடுத்து இந்த பாக்கெட்டு சும்மா அப்படியே அந்த மேஜிக் பண்ணுற மாதிரி ஒரு தான தர்மம் பண்ணியிருக்காரு ரெட்ரோ. அது ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது. ஓகே சார், அடுத்த கேள்வி தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்குறாரு, சென்னை ஆவடியில் திருட்டு போன பைக்கை மீட்க வந்த பெண்ணிடம் லஞ்சம் கேட்டதுடன் ரூமிற்கு வர சொல்லி கட்டாயப்படுத்திய காவலர் பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அது வீடியோ வந்துச்சு. அந்த பெண்மணி அங்கே முகத்தை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பிளர் பண்ணிவிட்டு அவங்களுடைய பைக்கு காணாமல் போயிருக்கு. அது போய் புகார் கொடுத்துருக்காங்க. அது திடீர்னு ஸ்டேஷன்லேருந்து உங்கள் பைக்கு கண்டுபிடிச்சாச்சுன்னா, அது எங்கே போய் பிடிச்சாலும் தெரியாது, அது கண்டுபிடிச்சி அதை வந்துடுச்சு. அது சில இடங்களில் வந்து இந்த இடத்துல ஒரு வீட்டில் வந்து பீரோ திருடன், ஜன்னல் வழியாக பீரோ வழித்து திருடான்னா அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டால்
நம்ம முனுசாமி அப்படின்னு தெரிகிற அளவுக்கு அது அவங்க வந்து பழகியிருப்பாங்க. சில சமயம் பழக்கமும் இருக்கும், அதுவும் தெரிஞ்ச விஷயம். கொஞ்ச நாள் அவன் திருந்தி இருக்கலாம்னா, ஏன்டா அப்படிலாம் ஒன்றுமே பண்ணதில்லை, போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறையில், நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில கருப்பு ஆடுகள் இருக்கும், அது எல்லா ஆட்சியிலையும் உண்டு, அது உண்டு. அந்த மாதிரி வந்து பைக் கிடச்சிருச்சு அப்படின்னோடனே போய் அந்த காவலர்கிட்ட போய் பார்த்து அந்த பொண்ணு கேட்ட போது 15,000 ரூபா பணம் கேட்டிருக்காரு. 15,000 ரூபா ஏங்க பைக்கே செகண்ட் ஹேண்டில் அந்த வேலை போகுமான்னு தெரியாது. அப்புறம் 5,000 ரூபான்னு பேசி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு 2,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்தோன்னே உன்னை முதல் நாள் பார்த்தோன்னே உன்னை பார்த்தா எனக்கு அழகாக தெரிஞ்சுது, ஆசையாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போகலாமா, நான் ரூம் ரெடியாக போட்டு வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லி அங்கே வாங்கலான்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தியிருக்காரு. வண்டியை பறி கொடுத்தா ரூமுக்கு வரணும். ஆமாம், அது பறி கொடுத்த வண்டியை திருப்பி கொடுக்குறதுக்கு. ஆமாம், ரூமுக்கு வந்து இருந்துட்டு போன்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காரு. அந்த பொம்பளை என்ன பண்ணிச்சு, சரி எங்கே ரூமுன்னெலாம் கேட்டுட்டு அங்கே வர்றேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் போய் கூப்பிட்டு போய் அந்த காவலரை வந்து பண்ணால் அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அந்த காவல்துறை ஆய்வாளர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்கள் இவர் பண்ணிட்டாருனா, அப்படியா நம்ம உடனே விசாரித்து கண்டிச்சிருவோம் அப்படின்னு சொன்னோன்னு இந்த பசங்கள்லாம் வீட்டில் வந்து அம்மா கில்றேன் அம்மா தம்பி அப்படின்னா, டேய் பிச்சு போடுவான் பிச்சு அப்படின்னு ஒரு பில்டப் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவர் ஏதோ பில்டப் கொடுத்துருக்காரு. இது பூரா வீடியோவில் வந்து சந்திச்சு இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னால், காவல்துறையில் வந்து நம்ம வந்து ஞானசேகரன் வந்து என்னமோ காவல்துறை ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போய் வேஷம் போட்டுக்கிட்டு போய் கூட தவறுகள் பண்ணாருன்னு சொல்லி நடுவில் ஒரு செய்தி தகவல் வந்துச்சு. ஞானசேகரன் மேட்டராக பரபரப்பாக இருந்த பீரியடில் அவரே வந்து காவல்துறை நண்பர்கள்ட்டேருந்து அந்த வாக்கி டாக்கி அந்த யூனிஃபார்ம்லாம் வாங்கி போட்டுட்டு இதே தவறுகளை வந்து அந்த உடையிலேயே போய் செய்தார்னு ஒரு தகவல், அது உறுதிப்படுத்தப்படாத தகவல். சரி, அது நீங்கள் வந்து எங்கே போய் முட்டிக்கிறது? வெளியில் இருக்கிற ஒரு ரவுடி அதை செய்கிறான்னா பரவாயில்ல, காவலர் அதிகாரத்தில் வந்து அரசாங்க சம்பளத்தை வாங்கி கொண்டு நீங்கள் கண்டுபிடிச்ச இதை வந்து லஞ்சமே வந்து குற்றம். லஞ்சத்தை தாண்டி ஒரு பெண்ணை வந்து இப்படி வந்து கட்டாயப்படுத்தி கொண்டு போனால், இப்போ வந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அமைதியாக இருக்கிறதுனா என்ன? அமைதியாக ரூமுக்கு கூட்டு போகிறது தான் அமைதியா? ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக, ஏன்னா அந்த பொண்ணு அதுக்கு மேலே பேசுனா வந்து வேண்டாம், என்னமோ அந்த பொண்ணுக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க, சொந்தக்காரங்க இருந்தாங்க, அதனால் வந்து இது கொஞ்சம் அவங்க சமாளிச்சுட்டு அவங்க போய் வந்து அந்த இதை போய் மிரட்டியிருக்காங்க, அந்த லாட்ஜுக்காரனை மிரட்டியிருக்காங்க. ரூம் லாட்ஜில் தானே ரூமு. அவன் கேட்டா அது ஒன்றும் இல்லை, அடிக்கடி இந்த மாதிரி தான் கூப்பிட்டு வருவார் அவர், இந்த மாதிரி இப்போ போன மாதமே 3 தடவை நடந்திருக்கு அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காவலர் தொடர்ந்து இந்த மாதிரி பெண்களை வந்து பயன்படுத்தி கொள்கிறார். யார்? புகார்தாரர்கள், பொதுமக்கள். இது என்னன்னால் வேலியே பயிரை மேய்கிறது அப்படிங்கிறது தான் அது. இது மாதிரி வரும்பொழுது இந்த வீடியோ வந்துச்சு இல்லை, இதுக்கெல்லாம் வந்து இப்போ நம்மளே தான் போன வாரம் சொல்லும்போது சொன்னோம், வடபழனியில் வைர வியாபாரிகிட்டேருந்து 23 கோடி ரூபா அவரை வந்து கட்டி போட்டுட்டு எடுத்துகிட்டு போனது 24 மணி நேரத்தில் பிடிச்சதை வந்து பாராட்டணும். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கும் பொழுது ஒரு காவல் ஆணையரோ டிஜிபியோ ஒரு இல்லை அந்த அந்த சரக தலைவர், ஒரு ஐஜி, அதாவது அந்தந்த சரக தலைவர், இவங்க வந்து இது ஆவடியில் நடந்திருக்கு. இது ஆவடி வரும்போது ஆவடியில் தனியாக வந்து அதுக்குன்னு ஆணையர் இருக்காங்க, அது வந்து தனியாக வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஆவடி தனி இதில் வருது, சரகமாக வருது, அது சென்னை தனியாக ஆவடி சரகம். அப்போது அந்த ஆணையர் யார் ஆணையர்னு கூட எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, யாராக இருந்தாலும் இல்லை ஒரு உயர் அதிகாரி இது விஷயத்தில் வந்து ஒரு அறிக்கை கொடுத்து உடனடியாக அவரை வந்து என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி போட ஆயுதப்படைக்கு மாற்றுவாங்க. அவர் வந்து அதிகாரியாக இருந்தால் எஸ்ஐ இல்லை இவராக இருந்தால் அவரை வந்து ஏசி டிசி மாதிரி இருந்தாங்கன்னா காத்திருப்பு பட்டியல், கீழே உள்ள காவலர் ஏட்டு இந்த மாதிரி இருந்தால் ஆயுதப்படைக்கு மாற்றுறது, உடனடியாக இடைநீக்கம் பண்ணி அவரை வந்து கைது பண்ணணும். ஏன்னா ஒரு பெண்ணை வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி லஞ்சம் வாங்குவது ஒரு அடிப்படை குற்றம், அதை தாண்டி பெண்ணை வந்து இந்த மாதிரி பாலியல் இதுக்கு வந்து நீங்கள்
துன்புறுத்தல் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு காவல்துறையிலிருந்து பண்ணால் அவரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுத்தால்தான் மக்களுக்கு காவல்துறை பேரில் நம்பிக்கை வரும். முதல்வரோ யாராவது இதை பற்றி மூச்சு விட்டாங்களா பாருங்கள், சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்கிறதுன்னு கதை சொல்லுவாங்க. இது வருத்தகரமான விஷயம். எப்படி வந்து ஒரு சில இடங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்று காவல்துறையை பாராட்டுகிறோம், ஆனால் பாராட்டுவதற்கு நமக்கு ரொம்ப வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. அவங்க விமர்சனத்துக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது பெண்கள் விஷயத்தில் இப்படி விளையாடுறாங்க காவல்துறைன்னு, அப்புறம் யாரை நம்புறது? காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஏதோ ஒரே ஒரு அந்த ஆவடி காவல் நிலையத்தில் மட்டும்தான் அப்படி நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி இன்னும் எத்தனை இடத்துல நடக்குதுன்னு தெரியாது. எத்தனை காவலர்கள் இந்த மாதிரி ரோகுன்னு சொல்லுவாங்க, அயோக்கியத்தனமாக நடந்து கொள்பவர்கள், நீ யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து காவல்துறை தலைவர் இவங்க வந்து இதை வந்து ஒரு களையெடுப்பு நடத்த வேண்டும் இந்த மாதிரி உள்ளவங்கள. இது இல்லைன்னா அந்த நம்பிக்கை போயிடும். நீங்கள் ஆட்சிக்கு மறுபடியும் தேர்தலில் ஜெயிக்கிறீங்க ஜெயிக்கல இதெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்றைக்கி நிர்வாகத்தில் இருக்கீங்க, ஆட்சியில் இருக்கீங்க, இது செய்யணுங்கிறது நம்மளுடைய கருத்து. அடுத்ததாக ஆம்பூரிலிருந்து அப்துல் காசிம் கேட்டிருக்காரு, அவிநாசியில் மின்சார இணைப்பு கேபிள் மீட்டரை காணோம் என்று இளைஞர் கொடுத்த வினோத புகார் சுவாரஸ்யம் தெரியுமா? ஆமாம், அது இப்போது ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஏன்னா எனக்கு என்னமோ அது முன்னாலேயே கொஞ்சம் நடந்து அது மறுபடியும் ஒரு ரவுண்டு ஓடுதா அந்த வீடியோ அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு. எப்போ நடந்தாலும் தவறு தான். ஆமாம், அவர் வந்து மின் இணைப்பு கேட்டிருக்காரு. மின் இணைப்புக்கு வந்து முதல்ல கொடுத்ததாக அவருக்கு இமெயிலெலாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாஸ்ட் நடணும், அதுக்கு ஒரு கேபிள் பண்ணணும், ஒரு மீட்டர் வைக்கணும், இதெல்லாம் வச்சா தானே அவருக்கு அந்த வீட்டுக்கு மின் தொடர்பு வரும். அதுக்கு 50,000 ரூபா லஞ்சம் கேட்டிருக்காங்க. அவர் சும்மா சாதாரண குடும்பத்திலேருந்து வர்றவர், அவ்வளோலாம் என்னால் கொடுக்க முடியாதுங்க சொல்லி பார்த்துருக்காரு. கொடுக்க முடியாதுன்னா இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி போயிருக்காங்க. இவரும் எத்தனையோ தடவை புகார்லாம் கொடுத்து பார்த்தாரு. அதெல்லாம் இப்போ யாரெல்லாம் அதிகாரி யாரெல்லாம் பார்த்தாரு, ஒன்றுமே வேலை நடக்கலை. இவர் கொஞ்சம் உஷாரான இளைஞர் போல இருக்குது, கிட்டத்தட்ட நம்ம டைப்பில் இருப்பார் போல இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணார், குசும்பா ஒன்று பண்ணார். திடீர்னு வந்து போலீஸில் ஒரு புகார் கொடுத்துட்டாரு. அந்த முதல்ல இவங்க வந்து மின் இணைப்பு கொடுத்தாங்க பாருங்கள், அது மின் இணைப்புன்னு பார்த்தா அதுக்கு வந்து பில்லு மட்டும் வரும், ஒரு குறைந்தபட்ச பில்லு வரும். ஒரு உதாரணமாக 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா இந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச பில்லு வரும். அதை முதல்ல கொண்டு போய் பேமெண்ட் பண்ணிட்டார். மின் இணைப்பே வரல, ஆனால் பேமெண்ட் பண்ணிட்டார். பண்ணி அந்த ரசீதை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு மின் இணைப்பு இருந்துச்சுங்க, நான் அதுக்கு பேமெண்ட் கூட பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரசீது இருக்குது. ஆனால் திடீர்னு பார்க்குறேன் இந்த கேபிள் போஸ்ட்டு அதுக்கப்புறம் மீட்ரு இதெல்லாம் காணும் அப்படின்னு போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டாரு. அவங்க போலீஸில் வந்து ஐயோ ஒரு லேம்ப் போஸ்ட்டு காணாமல் போயிருக்கு, ஒரு மீட்டர் காணாமல் போயிருக்கு, கேபிள்லாம் காணாமல் போயிருக்கு, இருந்தாலும் பணம் எல்லாம் கட்டியிருக்காரு, இணைப்பு இருக்குது, பணம் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மின்வாரியத்துறையை வந்து தொடர்பு கொண்டு இது எப்படி காணாமல் போச்சு என்னன்னு தான் அவங்களுக்கு யார் மின்சாரத்துறைக்கே ஷாக் அடிக்குது. அவங்க வந்து ஐயோ இப்படி இது வெளியில் வந்துடுச்சுன்னா அப்போ வந்து சொல்லிட்டு அவசரமாக அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த 50,000 வந்து ஏதாவது பார்த்து கொடுங்க, நாங்கள் குறைச்சி இப்போ உடனே 5 பைசா கொடுக்க முடியாதுங்க, நீங்களே ஒரு நீங்கள் வந்து கொஞ்சம் ஒத்துழைங்க, நான் வீட்டில் இல்லைங்க, நான் வெளியூரில் இருக்கேங்க. சரி நீங்கள் வெளியூரில் இருந்தால் பரவாயில்லைங்க, நீ ஒரு வர்றதுக்குள்ளே அவசரமாக வந்து போஸ்ட்டு மீட்டரு எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஆக லஞ்சம் கேட்டு வந்ததை வந்து இவர் வந்து மடைமாற்றி இப்படி ஒரு புகார் ஒன்று கொடுத்து இது ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்திருக்காங்க. எத்தனை பேரால் இப்படி செய்ய முடியும்? பொதுமக்கள் வந்து எல்லாருமே இப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. எந்த அளவுக்கு வந்து லஞ்சம் வந்து புறையோடி கிடைக்கிறது இந்த ஆட்சியில் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். நம்ம வந்து உடனே வந்து மின்சாரத்துறையில் வந்து யார் வந்து இப்போ இருக்கார், செந்தில் பாலாஜி அண்ணன் இருந்தார், அதுக்கப்புறம் இப்போ யாருக்கிட்ட பிரித்து கொடுத்துருக்காங்க மாற்றி, உடனே அவங்க வந்து நடவடிக்கை எடுத்துட போகிறாங்க அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்தா நாம் திராவிடத்தின் மேல் கொண்ட நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே சார். அடுத்ததாக செங்கத்திலிருந்து கண்ணன் கேட்டிருக்காரு, ஊத்துக்கோட்டையில் தனியார் சுற்றுச்சுவரை இடித்து அடாவடி செய்த திமுக நிர்வாகி, திமுகவினர் திருந்தவே மாட்டார்களா? என்ன சார் இப்படி சொல்லிட்டு கேள்வியை கேட்டு அவரே பதில் சொல்லிட்டாரு, நம்ம என்னத்தை சொல்கிறது? இல்லை, ஊத்துக்கோட்டையில் ஏதோ ஒரு ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை. அந்த ஆள் வந்து அதாவது அந்த ஆள் காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காரு, 80 அடி நீள காம்பவுண்ட் வால். 80 அடினா நல்ல மிக நீளமானது. அந்த காம்பவுண்ட் வால் நீ என் இடத்துல கட்டியிருக்கேன் நீ இவர் சொல்கிறாரு
திமுக நிர்வாகியுடைய நண்பருடையது போல இருக்குது, இல்லை நிர்வாகியுடையது அவருடைய நிலத்தில் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கட்டினவர் வந்து இல்லை நான் என் நிலத்தில் தான் கட்டியிருக்காங்க. அங்கே இந்த அளவையில் பல இடங்களில் வந்து இந்த அளக்கும்போது வந்து ஏன்னா அந்த சர்வேயரை வச்சு அளக்கும்போது யார் வந்து நில உரிமையாளரோ அவங்கள வச்சு அளக்கிறது இல்லை. அவங்க பாட்டில் சர்வேயர் வந்து அளந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அவன் பாட்டில் அளந்துட்டு போயிடுவான். உண்மையான இதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். இந்த விஷயங்களில் நிறைய ஊழல் மோசடிகளும் நடப்பது உண்டு. அவன் நிலத்தில் ஒரு 4 அடி சேர்த்து இவன் கணக்கில் எழுதி வச்சுட்டு காசை வாங்கிட்டு பண்ணுறதும் உண்டு. அறியாமல் செய்யும் தவறுகளும் உண்டு, அதாவது பிழைகளும் உண்டு. இது வந்து இவர் வந்து சொன்னோடனே பெரிய அந்த அந்த என்ன சொல்கிறது ஜேசிபிலாம் கொண்டு வந்து ராத்திரியே 80 அடி சுவரை வந்து திமுக நிர்வாகி அவருடைய ஆட்களோட வந்து இடித்து தள்ளிட்டு போயிட்டார். காவல்துறையில் போய் சொன்னால் திமுக நிர்வாகினா எப்படி வந்து நடவடிக்கை எடுப்பாங்க, முதல்ல நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய மீடியாலெலாம் வந்து இதை பற்றி அதெல்லாம் வீடியோலாம் போட்டு பண்ணதுக்கப்புறம் ஊத்துக்கோட்டையில் நினைக்கிறேன் அதை வந்து அவரை வந்து அந்த நிர்வாகி திமுக நிர்வாகியை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்தால் என்ன பிணையில் வெளியே வர போகிறாரு, வந்துட்டு அதுக்கப்புறம் அது எங்கே போய் முடிய போதோ தெரியல. பழிக்கு பழின்னு ஆரம்பிச்சதுன்னா அது ஒரு குற்றத்துலேருந்து இதை விட இன்னும் தீவிர குற்றத்துக்கு போய் நடக்கும். ஏன்னு கேட்டால் அதை நான் தான் சொன்னேன், திமுகவை பொறுத்தவரை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவங்க திமுக நிர்வாகிகள் சார்பானவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு லைசன்ஸ் கொடுத்தா மாதிரி, எந்த வித குற்றமும் செய்தலாம் அப்படிங்கிறத ஒரு லைசன்ஸ் கொடுத்தா மாதிரி, அந்த ஒரு அந்த 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 லைசன்ஸ் இருக்கும்போது இப்படி நடக்கும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதில் நினைக்கிறேன் இந்த வீரபாண்டின்னு சேலம் பக்கத்தில் இல்லையா, வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தார். அங்கே வந்து கௌமாரியம்மன் கோயில், அங்கே தேர் திருவிழா. அதில் ஒரு அம்மா வந்து திமுக, அந்த அம்மா வந்து பேரூராட்சி தலைவர், முன்னாள் பேரூராட்சி தலைவராக இப்போ தலைவராக ஏதோ ஒன்று, அவங்க கீதான்னு ஒரு அம்மா. அவங்க கணவரும் திமுக. வழக்கமாக அப்படி தானே இருப்பாங்க, ஒருத்தர் நிர்வாகியாகவும் ஒருத்தர் கட்சியிலையும் இருப்பாங்க, அது வழக்கமாக அப்படி தான். அது மாதிரி வரும்போது தேர் திருவிழாவில் இந்த முக்கியமான உள்ளூர் பிரமுகர்களுக்கெல்லாம் அந்த பரிவட்டம் கட்டி மரியாதை பண்ணுவாங்க. எல்லா ஊர்லேயும் உண்டு, அது கிராமங்களில் உண்டு. இவங்களுக்கு விட்டுட்டாங்க, என்ன காரணத்தினால விட்டாங்க தெரியல. அதை வந்து ஏற்பாடு செய்வது அறநிலையத்துறை தான், இந்து அறநிலையத்துறை. அதுவும் திமுக தான் வருது, தேர்பாபு அண்ணனுக்கு தானே வருது. இவங்க வந்து கடுப்பாகி அறநிலையத்துறை அலுவலகத்துக்குள்ளே பூந்து அந்த அதிகாரி, அதுக்கப்புறம் இந்த நாதஸ்வர கலைஞர் அவர் என்ன பண்ணார், தேர் திருவிழாவில் அவர் பாட்டில் ஊதுன்னா ஓதிக்கிட்டு போகிறார். அவருடைய இசைக்கலைஞர் அவர், அவருடைய பணியை அவர் செய்திருக்க போகிறார். அவர் ஏதோ அந்த இடத்துல இருந்திருக்காரு. அவர் வந்து இல்லைங்க அது எதனாலன்னா, இல்லைங்க அது எதனால் விட்டு போச்சுன்னு அதை பற்றி ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தபோது அவர் ஏதோ குறுக்க வந்திருக்கார். இவர்களை தாக்கி இருக்கிறார். எங்கே, அறநிலையத்துறை அலுவலகத்திலே. யார் தாக்குனது? யாரும் ஒரு பெண் ஆண்களை தாக்குகிறார். கூட கணவர் வேற இருக்காரு, ஒரு கூடுதல் தைரியம் தானே. இப்படி தாக்கி இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. தப்ப நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, இதை மாதிரி வந்து திமுக ஆட்சியில் வந்து குற்றம் செய்வது என்பது வந்து ஒரு திமுக அந்த அட்டை கொடி அப்படிங்கிறது வந்து குற்றம் செய்வதற்கான லைசன்ஸ் என்ற பொருள்பட ஆகிவிட்டது. இது வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. நம்மளும் ஒன்றா வச்சுக்கோமா சார், நம்மளா நமக்கு குற்றம் செய்ய தெரியாதுங்க, அதுதான் ஒரு பிரச்சனை. அதுதான் நம்ம வந்து கொஞ்ச நாள், அது நீங்கள் வெறும் கொடியை மட்டும் வச்சுக்கிட்டா பத்தாது. நீங்கள் கொஞ்ச நாள் திமுகவில் போய் இந்த சிவாஜி படத்தில் வந்து இவர் நம்ம சாலமன் பாப்பையா அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர், அவர் வந்து நடிச்சிருப்பார். அது முதல் தடவையாக ஒரு படத்தில் நம்ம நண்பரும் கூட அவர் வந்து நடித்த போது, வாங்க பழகி பார்க்கலாம், பழகி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடாரு. அப்போ அந்த பீரியடில் அது ஒரு பெரிய ஒரு ட்ரோலாச்சு. அது பழகி பார்க்கலாம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவங்க பொண்ணு 2 பேர் கூட வந்து வாங்க பழகி பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி நீங்கள் கொடி மட்டும் வச்சுக்கிட்டா பிரயோஜனம் இல்லை, பழகி பார்க்கணும். சாலமன் பாப்பையா சொன்ன மாதிரி இது வந்து பழகி பார்க்கணும். நீங்கள் அதை திமுக அந்த அந்த அட்மாஸ்பியரில் இருந்துட்டு நீங்கள் பழகினாதான் உங்களுக்கு அது குற்றம் செய்வதற்கான அந்த துணிச்சல் வரும், அதற்கான திறமை வரும். இல்லைன்னா தப்பு செய்ய தெரியாமல் செஞ்சுட்டு தேவையில்லாமல் அசிங்கப்படணும். நமக்கு எதுக்கு அது வேண்டாம். அடுத்ததாக ராமன் கன்னியாகுமரியிலிருந்து கேட்கிறார், தமிழக முதல்வருக்கு பாராட்டு விழா நடத்த சொல்லி திருசக்தியாரை வற்புறுத்தினால் என்ன செய்வார்? நல்லா வீம்புக்குனே கேட்டிருக்காரு கேள்வியை.
பாராட்டு விழா தான் அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க, அவங்களே நடத்திட்டு இருக்காங்க, அவங்க கட்சிக்காரங்க நடத்துறாங்க. நீங்க நடத்தணும் அப்படின்னா என்ன நடத்த சொன்னா எப்படி நடத்துவாங்கிறாரா? நானும் செலவு பண்ணிலாம் நடத்த மாட்டேன். அப்படி நடத்துறது தான் நான் எனக்கே வந்து நான் எவ்வளவோ தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன். அதுக்கெலாம் வரும்போது எங்கேயும் நான் பெருசாக விளம்பரமோ விழாவுக்களோ வந்து பண்ணுறது இல்லை, போல வரல. முதல்வருக்கு விழா வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஏதாவது திமுகவில் வந்து எதிர்பார்க்கணும். அவர் எங்கேயோ எஸ்வி சேகருக்கு அனுப்ப வேண்டிய கேள்வியை வந்து திருசக்தியாருக்கு அனுப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல சார், தெளிவா எழுதியிருக்காரு. திருசக்தியார் ஒத்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் திருசக்தியாரை வற்புறுத்தினால் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த ஆள் ஒத்து வர மாட்டான், இந்த ஆள் அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டான், அந்த அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டார் அவர் நம்மளை. நம்ம வந்து இந்த கேள்வியை நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். நம்ம எப்படிங்க சொல்லுவோம் அப்படின்னா, அப்புறம் வந்து சரி அவர் கேள்வி கேட்குறாரு, நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. எப்படியெல்லாம் நம்ம வந்து திருசக்தியாருக்கு எப்படி முதல்வருக்கென்று ஒரு ப்ரொஃபைல் இருக்கிறதோ திருசக்தியாருக்கென்று ஒரு ப்ரொஃபைல் இருக்கிறது, ஒரு பத்திரிகையாளர் விமர்சகர் என்ற முறையில். இப்போ நம்ம வந்து அவரை வந்து எப்படி வந்து வாழ்த்துவோம், ஒரு பாராட்டு விழா வைக்கணும்னு. விழா செலவெல்லாம் எனக்கு தெரியாது, அதை நீங்களே பார்த்து அவர் முதல்வர்கிட்ட சொல்லி அதை யார்ட்டையாவது ஜெகத் ரட்சகன்ட்டையோ ஏவா வேலுட்டியோ இல்லை செந்தில் பாலாஜிட்டையோ யார்ட்டையாவது சொல்லி வசூல் பண்ணிக்கணும் வழக்கம் போல், என்ன கேட்கக்கூடாது. சரி, நான் வந்து விழாவில் வந்து எப்படி வந்து அவரை பாராட்டுறதுங்கிறத வேணால் நான் சொல்கிறேன். நம்ம என்ன பாராட்ட சொன்னால் ஏன்டா பாராட்ட சொன்னோன்னு ஆயிரும், என் மேலே வருத்தப்படக்கூடாது. நம்ம முதல்வரை பாடும்போது வேங்கை வயல் வீரரே, சரி, கள்ளக்குறிச்சி கொண்டானே, அந்த காலத்தில் கள்ளக்குடி கொண்டானேன்னு கலைஞருக்கு வரும், டால்மியாபுரம் கடாரம் கொண்டான் அந்த மாதிரி. இல்லை, கள்ளக்குடி கொண்டான்னு இந்த ரயிலே வராத தண்டவாளத்தில் படுத்து இருந்துட்டு அது அந்த அந்த கள்ளக்குடி கொண்டான். அது மாதிரி இப்போ கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி கொண்டான். ஞானசேகரன் ஜாஃபர் சாதிக்கு போன்ற தம்பிகளை காக்கும் கரங்கள், காக்கும் கரங்கள்னு ஒரு சினிமா வந்துச்சு அந்த காலத்தில், சிவாஜி படம் நினைக்கிறேன், ரைட்டு. சங்கிலி பறிப்பாளர்களை விமானத்தில் வருமளவு உயரச் செய்த சமூக நீதி காவலர். முன்னாலாம் சைக்கிளில் வந்திருந்தான், ஸ்கூட்டரில் வந்திருந்தான், இப்போ எப்படி வரான், ஃப்ளைட்டில் வர்றான். முதல்வரை பாராட்டணுமா வேணாமா? அது எங்கே வடநாட்டிலேருந்து வந்தால் கூட பாராட்டணுமா வேணாமா? ரைட்டு. 4 வருடத்தில் 4 லட்சம் கோடி கடன் வாங்கிய பொருளாதார புலி. 73 வருஷத்தில் 4.5 லட்சம் கோடி, 4 வருஷத்தில் அதே 4.5 லட்சம் கோடி பொருளாதார புலி. இப்போ புலினா இந்த இல்லைங்க, குண்டுலி. நீங்கள் இந்த லீ இல்லை, இந்த ரசத்தில் போடுற புளி இல்லைங்க, புலி. நம்ம கூட போன தடவை பேசணுமே, அந்த புலிக்குட்டிக்கெல்லாம் வந்து வேட்டையாட கற்றுக் கொடுத்தாங்க, அந்த புலி. சரி, ரைட்டு, சரி. அப்புறம் வந்து அருவருக்கத்தக்க பேச்சு பேசும் அருமை அமைச்சர்களின் ஆருயிர் தலைவர், அது உங்களுக்கு தெரியும். சரி, அது ஒரே ஒரு மதத்தை பற்றி தான், மற்ற மதத்தை பற்றி கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டும். இன்னொன்று, பேண்ட் ஈரமானாலும் 10 ரூபாய் பாதகாணிக்கை செலுத்தும் பாலாஜிகளுக்கெல்லாம் பாபாஜி. அது என்ன பாலாஜிகளுக்கு பாபாஜி? பாபாஜினா ஒரு குரு மரியாதை இல்லையா? அப்படி பாபா அப்படின்னா நான் ஒரு இப்போ இவர் கூட பாபான்னு ஒரு படம் எடுத்தார், ரஜினி நடித்தார். பாபானா ஒரு குரு ஆசிரியர் அப்படிங்கிறதுல. சரி, அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட்டு ஈரமானாலும் அந்த 10 ரூபா, அது பாருங்கள், அது அந்த ஈரம்ங்கிறது வந்து அவர் மனசில் இருக்குது. அது பேண்ட்டில் இருந்தாலும் சரி, மனசில் இருந்தாலும் சரி, 10 ரூபா இருந்தாலும். ஆனாலும் அவரே வந்து இப்போவும் அவரை வந்து கரூரில் அவரை வந்து கரூர் கம்பெனி தான் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவர் அமைச்சர் பதவியிலேருந்து விலகினதுக்கு அப்புறமும் பாராட்டணுமா வேணாமா? நான் பாராட்டுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? நான் ஒன்றும் அநியாயமாக பாராட்டலை, நியாயமாக தான் பாராட்டுறேன். அது மாதிரி வந்து அதே மாதிரி மின்சாரம், பால், பத்திரப்பதிவு, சொத்து வரி, குடிநீர், பாதாள சாக்கடை கட்டணம் இதையெல்லாம் உயர்த்தி தமிழர்களின் வாழ்க்கை தரத்தை தொடர்ந்து உயர்த்தி வருபவர். இவ்வளவு விலையும் உயர்த்தி பாருங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த சரக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சரக்குன்னா உங்களுக்கு தெரியும், சரக்கு மிடுக்கு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியுது. அப்போ அந்த டாஸ்மாக் சரக்கு வந்து 80 ரூபாயே நம்ம ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியல, அப்போவும் வாங்கலை, நம்ம இப்போவும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனிமேல் வரப்போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. 80 ரூபா ஒரு பாட்டில். ஒரு ஆள் வந்து தினம் குடிக்கிறான்னு வைங்க, 30 நாளைக்கு என்னாச்சு? இந்த உயர்வு மட்டும் 2400 ரூபா திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம். மாதம் 2400 ரூபா அவங்ககிட்ட பிடிங்கிட்டு இலவசமாக தகுதி உள்ள பெண்களுக்கு 1000 ரூபா. 1000. இது வந்து ஏதோ நீங்கள் ரெட்ரோ ஏதோ ஒன்று சொன்னீங்களா, அந்த மாதிரி அதை விட மோசமாக இருக்குது. இந்த பாக்கெட்டில் எடுத்து
அவராவது எடுத்து அதை அப்படியே அந்த பக்கம் கொடுத்துட்டாரு. இதில் வந்து ரெட்ரோவோட இது பெருசாக இருக்குது. என்னன்னு கேட்டால் 2400 ஒரு உதாரணமாக 2400 வாங்கி அதில் 1000 ரூபாயை கொடுத்துட்டு 1400 வேறு எங்கேயோ போயிடுது. இப்படி வந்து இருக்குது. கஞ்சா மெட்ஸை தமிழகத்தில் தப்பாமல் உழவ விட்டு அது தப்பு என்று டிவியில் மட்டும் கோரிக்கை விடுக்கும் அன்புள்ள அப்பா. அன்புள்ள அப்பா கரெக்டாக வந்து முடிச்சிட்டிங்களே சார். அன்புள்ள அப்பான்னு ஒரு சினிமா ஒன்று வந்தது. ஆமாம். அப்புறம் ஊழல் அமைச்சர்களை வீரதீர சூரர்களாக காட்டும் மாயக்கண்ணாடி. வீரதீர சூரன் இப்போ ஒரு படம் வந்தது. ஆமாம். அவர்களை பார்த்து நம்ம அவர் தியாகி தீரர்னு சொல்லலையா, மாயக்கண்ணாடி. உண்மையான முதலீட்டாளர் கரெக்டாக சொல்லிருக்கீங்க. மாயக்கண்ணாடி. மாயக்கண்ணாடி இருக்கிறத காட்டாது, இல்லாததை காட்டும். அதுதான் மாயை. ஆமாம், திராவிட மாயை. உண்மையான முதலீட்டாளர்களை ஓட ஓட விரட்டிவிட்டு லுலுகளை பிடித்து வந்த ஜல்லிக்கட்டு வீரர். டாட்டாக்காரெல்லாம் ஓடி போயிட்டான். சாம்சங்காரன் எப்போ ஓடி போகலான்னு இருக்கான், பிரச்சனையில் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஃபோர்டு ஓடி போயிட்டான், திருப்பி வர போகலான்னு சொல்கிறாங்க, தெரியல. இப்படி நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. ஆனால் எங்கேயோ போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சி லூலு மாதிரி முதலீட்டாளர்களை பிடிச்சி வந்து ஜல்லிக்கட்டு வீரர், மாடுபிடி வீரர். நீட் தேர்வு, கச்சத்தீவு, மீத்தேன் என்று தான் பெற்ற மகளை விற்ற அன்னை. இந்த காலத்தில் ஒரு படம் வந்தது, நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க. அப்போ நான் பிறக்கிற டயத்தில் அந்த பீரியடில் வந்தது. பெற்ற மகளை விற்ற அன்னை. இவங்களே தான் கச்சத்தீவு கொடுத்தாங்க, இவங்களே தான் வந்து மீத்தேனுக்கு கைத்து போட்டாங்க, இவங்களே தான் நீட் தேர்வை கொண்டு வந்து காந்தி செல்வன் கைத்து போட்டார். ஆனால் அதுக்கு எதிராக போராட்டம்னு சொல்லி அரசியல் பண்ணுற பெற்ற மகளை விற்ற அன்னை. மொத்தம் அப்பாவும் அவரே, அம்மாவும் அவரே. அப்போ அம்மையப்பர் இல்லையா? தமிழக மக்களுக்கு அம்மையாகவும் இருக்கிறார், அப்பராகவும் இருக்கிறார் அம்மையப்பர். 4 ஆண்டுகளில் 400 பாராட்டு விழா நாயகர். எங்கே போனாலும் வந்து திமுக வந்து தளபதி போல் இப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை, ஒரு தளபதி இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார்னா 4 ஆண்டுகளில் 400 பாராட்டு விழா நாயகர். 401 நம்ம விழா நடத்திருக்கோம். இப்போ நம்மளால நம்ம வசதிக்கு இப்படிதான் விழா நடத்த முடியும். வைக்கிற மாதிரி 401 நம்ம மொய் வச்சு விழாவை முடிச்சிருவோம். நம்மளை பாராட்ட சொன்னா இப்படித்தான் பாராட்ட வேண்டி இருக்கும். நமக்கு வேற வழியில பாராட்ட தெரியாது. நமக்கு வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து பொய் சொல்லி பாராட்டுறதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை. அதனால நம்ம உண்மையை சொல்லி மட்டும் பாராட்டியிருக்கோம். அடுத்த கேள்வி தஞ்சாவூர்ல இருந்து செந்தில். திருசக்தியார் திமுக அரசை மட்டும் விமர்சிக்கிறார், மத்திய அரசை விமர்சிப்பதில்லை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். உங்கள் பதில் என்ன? உங்களுக்கு என்ன, நீங்கள் கமெண்டில் வந்து என்ன, அதாவது நான் ஏதாவது வந்து திமுக இப்போ வந்து ஒரு காவல்துறையை வந்து ஒரு சில காவல் இதில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பாராட்டினா திமுகவில் வந்து காசு வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுறாங்க. அப்புறம் வந்து வேற ஏதாவது ஒன்று சொன்னால் இவர் சீமானுடைய நண்பர். உண்மைக்கு நண்பரா சார்? யாரு நீங்க? எல்லா அரசியல்வாதிகளுமே நமக்கு நண்பர்கள் தான், நமக்கு எதிரிகளே கிடையாது. நெருக்கமான நண்பர் யார்? நெருக்கமான ஒரே ஒரு தடவை தான் நான் வாழ்க்கையில் சீமானை வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்காரு, 2 மணி நேரம் பேசிட்டு போயிருக்காரு ஒரே ஒரு முறை. இதை தவிர நான் அவர்கிட்ட பேசினது கிடையாது, சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது மாதிரி வரும்பொழுது ஏதாவது ஒன்றுன்னா இப்படி ஒன்று போட்டுருவாங்க. அடுத்தது வேற ஒருத்தன், இவர் வந்து சங்கி சொம்பு, பாஜக சொம்பு. நான் பாஜகவையும் சேர்ந்து தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அமித்ஷாவில் ஆரம்பித்து இப்போ கூட போன வாரம் நம்ம பேசும்போது ராஜா அவர்கள் எனக்கு நண்பர் தான் அவர். ஆமாம். ஆனாலும் வந்து அவர் வந்து திருமாவை கிண்டல் பண்ணார், பதிலுக்கு வந்து ஐயா நீங்கள் காங்கிரஸ் மாதிரி ஆகாமல் பாருங்கன்னு சொல்லி நம்ம பேசணும். சார், நம்ம யாரையும் விட்டு வைக்கல. இவர் நட்புக்காகவோ இல்லை நம்ம வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்னோ யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லை. அரசியல் வேறு, நட்பு வேறு அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும். எதுக்காக சொல்கிறோன்னா, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒன்றும் மத்திய அரசை வந்து இப்போ கூட அதே போன வாரம் பேசும்போது மோடி அரசு வந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், துருக்கி போன்றவர்களுக்கு வந்து உதவி பண்ணும்போது நம்ம வந்து ஜாகிரதையாக பண்ணணும், உதவி பண்ணுறோன்ற ஒரு இதுக்காக சும்மா தூக்கி கொடுத்துடக்கூடாது. ஆமாம், சொன்னோம் அப்படி. ஸோ அதை விமர்சனம் தானே, கவனமாக இருக்க வேண்டும் சொன்னது வந்து விமர்சனம் தானே. அதே வந்து நீங்கள் வந்து அந்த பகல்காம் விஷயத்தில் வந்து காஷ்மீரில் வந்து சகஜ நிலை திரும்பி விட்டது என்று மத்திய அரசு வந்து இங்கிலீஷில் வந்து காம்ப்ளசன்ட்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்க. என்ன தமிழில் சொல்லணும்னா அலட்சியமாக, மெத்தனமாக, அதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும். மெத்தனமாக இருந்ததால் வந்தது தான் இந்த பகல்காம். அவன் தீவிரவாதி, அவன் பண்ணது தப்பு, அவன் பண்ணது அராஜகம், கண்டிக்க வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது எல்லாம் ரைட்டு. ஆனால் லூஸாக விட்டது
அதை நீங்கள் வந்து இல்லை உமர் அப்துல்லா தான் அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. உமர் அப்துல்லா வந்து இல்லை மத்திய அரசு தான் சொல்ல முடியாது. அங்கே வந்து அதுவும் எல்லை பகுதியில் வந்து மாநில அரசு மத்திய அரசு இரண்டும் வந்து கூட்டாக சேர்ந்து எப்படி செயல்படணுமோ செயல்பட்டு அந்த தீவிரவாதிகள் உள்ளே வருவதை தடுத்துருக்கணும். அவன் ஒரு மாதமாக முன்னால் வந்து அங்கேயே வந்து தங்கி இருந்திருக்கான், சாப்பிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு சில பேர் அங்கே உள்ளூரில் அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அப்போ உளவுத்துறை என்ன செஞ்சுது? இப்படி நம்ம கேள்வி கேட்கும்போது இது மத்திய பாஜக அரசின் மீது பிரதமர் மோடி மற்றும் அவருடைய தலைமை மீது உள்ள விமர்சனம் தான். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இருகோடுகள் மாதிரி இவரை கம்பேர் பண்ணும்போது இவர் பரவாயில்லன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஒரு எந்த தலைவரையுமே எந்த கட்சியுமே சொல்கிறோமே தவிர அவர்கள் வந்து தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு யாரையுமே சொல்லலை, பிரதமர் மோடி உட்பட. இப்படி நம்ம சொல்லும் பொழுது இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே அமைச்சர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் வந்து மிக சிறப்பாக திறமையாக செயல்படுகிறார் என்று பொதுவாக அவருக்கு நல்ல பெயர் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயோ 2-3 தடவை இந்த ரயில்வே புக்கிங்காக நானும் போட்டு பார்க்குறேன், நண்பர்கள்ட்டையும் கேட்குறேன். இந்த ஐஆர்சிடிசி தளம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார் வந்து பிரச்சனை, பாதி நேரம் வேலை பார்க்கறது இல்லை. ரயில்வே துறையில் மிகச்சிறந்த ஒரு மந்திரி அமைந்திருக்கிறார், அவர் சிறப்பான பணியை செய்கிறார் அப்படிங்கிற அவருடைய திறமை அப்படிங்கிறது அது உண்மையாக இருக்கலாம். பட் அந்த திறமை வந்து எங்கள் மக்கள் பணியிலையும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்லையும் அது வந்து பிரதிபலிக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் ரொம்ப கில்லாடிங்க அப்படிலாம் அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண நமக்கு யூஸ் ஆகாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி சொல்கிறோம். இப்போ தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையில் வந்து இந்த ரயில்வே இது போட்டிங்கன்னா இது எவ்வளோ வருஷமாக பெண்டிங் இருக்கும்? அதாவது இந்த திட்டம் 93 வருஷமாக இந்த திட்டம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. 93 வருஷத்தில் மோடி ஆட்சி இப்போ தான் 2014 அப்புறம் தான் வைங்க. நீங்கள் புகார் சொல்லணும். இப்போ கூட வந்து அதை பற்றி சட்டசபையெல்லாம் பேசியிருக்காங்க, பாராளுமன்றத்துலேயும் பேசியிருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அந்த ரயில் இணைப்பு 93 வருடங்களாக இந்த திட்டம் வந்து இருக்குது, கிடப்பில் போடப்பட்டுள்ளது. சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலேருந்தே அப்போலேருந்து விமர்சனம் பண்ண வேணுமா இல்லையா? மத்திய அரசு அப்போ வரும்போது மோடி அரசுன்னு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் இருந்த 93 வருஷம்னா அநேகமாக அந்த பிரதமர் லிஸ்டெல்லாம் வரிசையாக எடுத்து எல்லாரையும் விமர்சனம் பண்ணுற மாதிரி தான் ஆகுது. அதே மாதிரி மாநில அரசையும் அது காங்கிரஸ் அரசு திமுக அரசு மாறி மாறி அதிமுக அரசுன்னா 3 அரசு, இவங்க 3 பேர் தான் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்போ இவங்க 3 அரசுகளையும் குற்றம் சொல்ல வேண்டும். 93 வருஷமாக என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? மத்திய அரசில் வந்து ஏன் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையை மட்டும், இத்தனைக்கும் தஞ்சாவூர் வந்து திருவாரூர் வந்து கலைஞருடைய சொந்த ஊர் அப்படிங்கும்போது தஞ்சை மாவட்டம், பட்டுக்கோட்டையும் அருகில் உள்ளது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் போட்டு எத்தனையோ அதாவது ஒரு முக்கியமான புள்ளி இருந்ததுனால தான் அந்த ஊருக்கு உள்ள பொதுமக்களுக்கு பயன்படணும். அப்போது 93 ஆண்டுகளாக ஒரு திட்டம் வந்து கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது வந்து அரசு, அது மத்திய அரசோ மாநில அரசோ இல்லை ரெண்டுமோ இவங்களுடைய ஃபெயிலியர், தோல்வி, நிர்வாக குறைபாடு. இப்படி நம்ம வந்து பல விஷயங்களே அங்கே அவ்வப்போது சொல்லி கொண்டு தான் வருகிறோம். மத்திய அரசு விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னெலாம் நம்ம ஒன்றும் நினைக்கல, எங்கே பண்ணணுமோ அங்கே பண்ணுறோம். தமிழ்நாடு மாநில அரசு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். நீங்கள் மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு ரயில் பாதை போடலான்னு உங்களுக்கு எனக்கு தெரியவா போகுது? ஒரு பேர் சொன்னால் கூட அது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக வெளி மாநிலங்களில். தமிழ்நாட்டில் என்ன நமக்கு நல்லா தெரியுதுங்கிறதுனால தினமும் நம்ம வந்து அதையே சுவாசித்து கொண்டிருக்கிறோம், வாசித்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்ம சொல்கிறோம். திருசக்தியார் திமுக பாஜக என்றெல்லாம் பார்ப்பது கிடையாது, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. விமர்சனம் தான். அதனால தான் நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் நண்பர்கள் இருக்காங்க, அதே சமயத்தில் எல்லா இடத்துலையும் எதிரிகளும் இருக்காங்க. ஏன்னா ரெண்டும் அப்படி தானே. வாழ்த்தினா வந்து நண்பர்களாக இருப்பாங்க, விமர்சனம் பண்ணால் எதிரிகளாக தானே ஆவாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் வாழ்த்து விமர்சனம் ரெண்டையும் ஒன்றா தான் வச்சுருக்கோம் நம்ம. ஏன்னா நமக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. பட்டமோ பதவியோ விருந்தோ நமக்கு பெட்டியோ எதுவுமே நமக்கு வந்து எதிர்பார்ப்பு இல்லை. அதனால் வந்து நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிடுவோம், மக்களுக்கு புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அதுதான். ஓகே சார். கடைசி கேள்வி வடிவேலிருந்து வடிவேல் ராஜன் கேட்டிருக்காரு. ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரே வடிவம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்ற பிறந்தநாள் விளம்பரம், இது எப்படி இருக்கு? இப்போதான் போன வாரம் பேசணும்னு நினைக்கிறேன். திமுகவில் வந்து அவர் முதல்வரையும் துணை முதல்வருக்கும் அவர் கைத்தடி, இவர் வந்து இதுவா திராவிடத்தின் என்னமோ கருப்பு சட்டைன்னெலாம் போட்டு பேசுகிறாங்க. ஆமாம், இது அவங்க திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தது தானே அதிமுக. அந்த வாசனை இல்லாமல் இருக்குமா? இல்லையா? அந்த வாசனை இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் எனக்கும் புரியல படித்தா அது என்ன படிங்க. அதாவது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரே வடிவம்
புரட்சி தமிழர் எடப்பாடியார். அது எடப்பாடியாருடைய பிறந்தநாள் விழாவுக்காக அந்த விளம்பரத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அது என்ன ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒரே வடிவமா? அப்போ வேறு வடிவங்களே இல்லையா தமிழ்நாட்டில்? அவர் மட்டும்தான் அரசியல்வாதியா? அவரை தவிர அரசியல்வாதிகளே கிடையாதா? இல்லை அதிமுகவிலேயே அவரை விட்டால் வேறு ஆள் கிடையாதா? அவருடைய தலைமையை பற்றி நம்ம ஒன்றும் சொல்லலை. தமிழக மக்களின் ஒரே வடிவம்னு சொல்லி, அதாவது இப்படிதான் இந்த வார்த்தைக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் ஏதாவது ஒரு ரைமிங்கில் வரணுங்கிறதுக்காக கச்சா முச்சான்னு எழுதுறது வந்து திமுகவுடைய அவங்க தான் ஆரம்பித்து வச்சாங்க. ஆனால் அதிமுகங்கிறது திமுகவின் தொடர்ச்சி தானே, ஏதோ ஒரு வகையில் அங்கேருந்து பிரிஞ்சு வந்தது தானே. அதனால் வந்து அதே விளம்பரம் வந்து இந்த விளம்பரத்திற்காக வந்து வார்த்தை விளையாட்டு பண்ணுறதுல வந்து திமுகவுக்கு 100 மார்க் அப்படின்னு சொன்னால் இவங்க ஒரு 50வது வாங்க வேண்டாமா? அந்த வகையில் வந்து அது இதுதான் இந்த திராவிட மாடல் விளம்பரங்கள் அப்படிங்கிறது. அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? ஓகே, அதுதாங்க. கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இந்த வாரம் காதோடு. இந்த வாரம் காதோடு ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. இது பெருசாக அரசியல் சம்பந்தமாக இருக்க, வழக்கமாக அரசியல் சம்பந்தமாக இருந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு 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 ஊழல் வந்து ஒன்று வெளியே வந்து இப்போ தான் யாரோ ஒருத்தர் கேட்டார், ஒரு நேயர் வந்து, மத்திய அரசை நீங்கள் விமர்சிப்பதே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக கேட்டார் இல்லையா? ஆமாம். இந்த வார காதோடு வந்து மத்திய அரசு சம்மந்தப்பட்ட ஒரு விமர்சனம் தான். சென்னையில் ஒரு பெரிய பில்டிங், அந்த காலத்தில் அதுதான் இருக்கிறதுலேயே உயரமான பில்டிங். ஓகே, புரிஞ்சிருச்சு. இப்போ அதை விட நிறையா வந்துருச்சு. அண்ணா சாலை உரமா இருக்கா சார்? அந்த காலத்தில் வந்து இந்த 14 மாடி இருந்தாலே ஆகா ஊகுமாங்க. இப்போ 55 மாடி 60 மாடிலாம் வந்துருச்சு. அந்த நிறுவனம் இருக்கே, அந்த நிறுவனத்தில் வந்து மிகப்பெரிய வந்து அந்த பாலிசி கிளைம், இறந்து போயிட்டா அவங்களுக்கு அந்த ஆயுள் காப்பீட்டு தொகை, இதில் மிகப்பெரிய ஒரு ஊழலும் மோசடியும் தொடர்ந்து நடந்து வருவதாகவும், அதை வந்து அந்த நிர்வாகம் வந்து அதற்கு வேண்டிய கவனம் செலுத்தாமல், ஏன்னா வந்து நாளைக்கு அது பிரச்சனை பெருசாச்சுன்னால் யார் அதிகாரி மாட்டுவார், எங்கே மாட்டுவாங்கன்னு. ஏன்னா அந்த நிறுவனம் வந்து ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் பேர் வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க இந்தியா முழுக்க. 13 லட்சம் பேர் வந்து ஏஜென்ட்டாக முகவர்களாக இருக்காங்க. 54 லட்சம் கோடி சொத்துக்கள் அதுக்கு இருக்குது. என்னன்னா 2 விதமாக நடக்குதான் தகவல், நமக்கு வந்த தகவல் என்னன்னா, இந்த கேன்சர், அதாவது புற்றுநோய், இந்த மாதிரி அதாவது டெர்மினல் இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அநேகமாக இவருடைய வாழ்க்கை இதுக்கு மேலே ரொம்ப நாள் தாங்காது அப்படின்னு இருக்கிறவங்கள போய் அவங்கள வந்து இன்சூர் பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக அவங்கள அவளுக்கு ஆயுள் காப்பீடே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் ரொம்ப ஹை ப்ரீமியமாக இருக்கும். 90% மேலே அந்த மாதிரி இருந்தால் நாட்கள் எண்ணப்படுகின்றன இருக்கிறவங்களுக்கு காப்பீடு கொடுக்கக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் வந்து காப்பீடு அவர்களுக்கு கொடுத்து அவங்க கொஞ்ச நாளில் இறந்துருவாங்க. இது இறந்துட்டு அவங்க பணம் வரும்பொழுது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு அந்த காப்பீடுன்னு சொன்னால், இது வழக்கமாக முகவர்கள் மூலமாகத்தான் இதை வந்து அதை கிளைம் பண்ணும்போது கூட யாராவது ஒரு முகவர் வச்சாதான் அங்கே போய் விசாரித்து இந்த ஃபைலை மூவ் பண்ணி போகிறது வருதுன்னு. இதில் வழக்கறிஞர்களும் இருப்பாங்க, இது சம்மந்தப்பட்ட சில இடங்களில் தேவைப்படும் இடங்களில். 10 லட்ச ரூபான்னா கடைசியில் அந்த குடும்பத்துக்கு போய் சேர்றது 2 லட்ச ரூபா. 8 லட்ச ரூபா வழியிலேயே வழக்கமாக அந்த புரோக்கர் மாதிரி இது வந்து போயிடுது. இது ஒரு பக்கம். அப்போ இது வந்து சட்டவிரோதமானது. ஏன்னா வந்து அவங்களுக்கு காப்பீடு கொடுத்துருக்கக்கூடாது. இதை விட மோசமானது என்னென்னா, உயிரோடு இருக்கும் பொழுதே டெத் சர்டிஃபிகேட்டை பொய்யா வந்து ஃபேக்காக, இறப்பு சான்றிதழ் வந்து பொய்யாக வந்து கொடுத்து பணத்தையே வாங்கிடுறது. ஆள் உயிரோடு இருப்பான், ஆனால் செத்து போயிட்டான்னு சொல்லி பணம் வாங்கிறது. இது எங்கே வந்து அதிகமாக அப்போது நடக்குது அப்படின்னு சொன்னால், வருத்தமான விஷயம் வந்து தமிழ்நாட்டில் வேலூர், விருதாச்சலம், கடலூர், இந்த மாதிரி பல அவங்களுக்கு ஜோன் இருக்கும், மண்டலங்கள். இந்த மாதிரி மண்டலங்களில் நிறைய, அதாவது பல 100 கோடிகளில் இந்த மாதிரி இருக்குது. இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, அதிர்ச்சிகரமான விஷயம் வந்து, அதாவது ஒரு பாலிசி ஆயுள் காப்பீடு ஒருத்தர் எடுக்கிறாரு, அவர் பேரில் எடுக்கிறாங்க. அவருடைய அந்த தகவல்கள் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கணும், அந்த நிறுவனத்தோட கம்ப்யூட்டரில். அந்த நிறுவனத்தோட கம்ப்யூட்டரில் ஏற்றினா பின்னால் ஏதாவது ஒரு என்கொயரி, அதில் ஒரு தவறு நடந்திருக்கிறது, இல்லை சந்தேகம், யூகம், நான் அதில் போய் பார்க்கலாம். கம்ப்யூட்டர்லேயே ஏற்றுறது இல்லை, ஆனால் பாலிசி இஷ்யூ பண்ணிடுறாங்க. பாலிசி இஷ்யூ பண்ணி பாலிசி காப்பீட்டு இது வந்து கிளைம் வரும்போது ஆள் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி கேட்கும்போது
பாலிசி இருக்குது, கொடுத்து தான் ஆகணும் பணம். எங்கள் கம்ப்யூட்டரில் இல்லையே அப்படின்னு சொன்னால் அதுவே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக ஆட்டம்பமாக ஆகிவிடும். கம்ப்யூட்டரில் இருக்குது இல்லைன்னு நீங்கள் அவங்ககிட்ட பொதுமக்கள்கிட்ட பேச முடியாது. அப்போது அந்த கம்ப்யூட்டரில் ஏற்றாமல் இருக்கிறது வந்து திட்டமிட்டே செய்யப்படும் மோசடி. ஏன்னு கேட்டால் அவனுடைய தகவல்களில் வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றினால் நாளைக்கு ஏதாவது ரெஃபரன்ஸில் வந்து மாட்டிக்குவோம், அதில் மோசடிகள் இருந்தால் தவறுகள் இருக்கும்போது அந்த தவறுகள் வெளியாகி விடுங்கிறதுக்காக கம்ப்யூட்டரில் ஏற்றப்படாமலேயே, ஆனால் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, பாலிசி இருக்குது, இஷ்யூ பண்ணியிருக்கா, காப்பி இருக்கா, இருக்குது, கொடுத்துருக்கு, எல்ஐசிலேருந்து தானே அந்த நம்பர் இருக்குது. ஒரு நம்பர் இருந்தால் அதுக்கான தரவுகள் அந்த கம்ப்யூட்டர் கணினியில் இருக்கணும்ல, அதில் எதையுமே ஏற்றுறது இல்லை, வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்கும், வேறு தகவல்களே இருக்காது. இப்போ ஒரு கிளைம் வருது, பணம் கொடுக்காமல் இருக்க முடியுமா? பணம் கொடுக்கலன்னா அவன் கோர்ட்டுக்கு போவான். கோர்ட்டுக்கு போனால் அங்கே வந்து இது வெட்ட வெளிச்சமாகும். இப்படி பலவிதமாக வந்து இது வந்து மோசடிகள் நடைபெறுகிறது. இந்த மோசடிகள் நடைபெறுவது வந்து அந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்டதா, இல்லை நிர்வாகம் வந்து கவனக்குறைவாக இருப்பதாலோ, சரியான முறையில் செயல்படாததாலேயோ, முகவர்கள்னால் அதனால் எல்லா முகவர்களுமே தவறானவர்கள் நம்ம சொல்ல முடியாது, இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. இதுக்காகவே முகவர்கள், அதாவது இந்த சாதாரணமாக ஒரு பாலிசி மார்க்கெட்டிங் பண்ணி அதில் வர்ற கமிஷன், நியாயமாக வரக்கூடிய கமிஷன் உள்ளவனும் இருக்கான். முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருப்பான். பட் சில கருப்பு ஆடுகள் தான் இந்த மாதிரி வந்து இந்த குறுக்கு வழியில் இருக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய பூகம்பமாக எந்த நேரமும் வெடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று கேள்விப்பட்ட போது இது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. இது பல 100 கோடிகள் வந்து இதில் வந்து இதுவரை கடந்த சில வருடங்களில் இருக்குன்னு. இதில் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறது தான் வந்து நம்ம வழக்கமாக அரசியலே இல்லாமல் ஏதோ பேசுகிறாரு இவருன்னு. இந்த முகவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள், இதில் அரசியல் தொடர்புடையவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது தான் கூடுதல் அதிர்ச்சி செய்தி. ஏன்னு கேட்டால் அவனுக்கு தானே அந்த தைரியம் வரும். அரசியல் தொடர்புள்ளவன் தான் ஏதோ ஒரு கட்சியில், நம்ம கட்சியை சொல்ல வேண்டாம், ஏதோ ஒரு கட்சியில் இருக்கான்னு வைங்க, அவனுக்கு வந்து ஒரு தைரியம் வரும், எந்த தப்பும் பண்ணலாம், நம்ம தான் ஏற்கனவே பேசியிருக்கோமே. இப்படி ஒரு ரகசியமான தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை வந்து அந்த அந்த யார் மண்டல தலைவர் அது இதுன்னு விசாரணை வந்து மேலிடத்திலிருந்து இது வெளியே, அதாவது நிர்வாகத்துக்கு மேல் நிர்வாகத்துக்கு தெரிந்து, தலைமைக்கு தெரிந்து, அகில இந்திய தலைமைக்கு தெரிந்து, இப்போது அது வந்து விசாரணை வந்து சிபிஐ விசாரணைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்பது இதுவரைக்கும் நம்ம சொல்லாத, அதாவது அரசியல் நேரடியாக சம்மந்தப்பட்ட விஷயங்களாக சொன்னோம். இது வந்து அதே சமயத்தில் இது வந்து பொதுமக்களுடையது. எதுக்காக இதை சொல்கிறோன்னா, ஒரு ஆயுள் காப்பீடு நம்ம வந்து எடுக்கும்போது அது வந்து அவங்க கணினியில் ஏற்றுறாங்களா இல்லையான்னு தெரியாது. நாளைக்கு இப்படி இதுவே வந்து என்ன ஆகிடும், இப்படியே விட்டால் அவன் பாட்டில் ஒரு பாலிசியே வீட்லேயே பிரிண்ட் பண்ணி நம்ம கள்ள நோட்டு அடிக்கிற மாதிரி அடித்து, பாலிசி அடித்து கையில் கொடுத்துட்டு, அதை நம்பி அவங்க வந்து ப்ரீமியம் சொல்லி யாருக்கோ பணம் கொடுத்துட்டு, நாளைக்கு கிளைம் வரும்போது இந்த மாதிரி பாலிசியே இல்லைன்னு சொல்லி வரலன்னா, அப்போ அந்த காப்பீட்டுடைய அடிப்படை இப்படியும் நடக்கலாம். இவ்வளோ தூரம் மோசடி நடக்கும் பொழுது அப்படியும் நடக்கலாம். பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இது ஒரு வித்தியாசமான செய்தியாக இருந்தாலும் இதை காதோடில் சொல்கிறோம். ஏன்னா அது ஏன் வந்து நம்ம வந்து வெளிப்படையாக சொல்ல, எல்லாருக்கும் புரியும், இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லலைன்னால் அந்த விசாரணை முடியும் வரை நம்ம வந்து அதை ரொம்பவும் வந்து அதை ரொம்ப கிளறக்கூடாது. அவர்கள் விசாரணை முடிந்து அது வெளியே வரும்பொழுது நம்ம என்ன சொன்னோம், 90% புரிந்தது, பாக்கி 10% முழுசாக புரியும். நேயர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த வார கேள்வி பதில் வச்சு சந்திப்போம். நன்றி.